கொடுக்கப்பட்ட பாடத்தால் இரண்டாவது பாடல், நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன், நல்லவர் என் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்வேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் பாடலை அருமையான பிள்ளைகள் பாடுவார்கள். அதன் பிறகு நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் இணைந்து, ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த பாடலாக இருந்தால் நம்ம இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவர் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவர் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, கடந்திட்ட நாட்களில் உம் கரமே என்னை கிருபையால் நடத்தியதே,
ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகள் நன்மையான வாயை உணர்ந்து பாடி பாப்பா எல்லாரும் கரங்களை தட்டி பாடிடுவே ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகள் ஜீவிய நாளெல்லாம் புகழ் பாடி என் பாதம் வந்திடுவே ஜீவிய நாளெல்லாம் புகழ் பாடி என் பாதம் வந்திடுவே நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவே நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவே நல்லவரன் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே இணைந்து சொல்லுவோமே நல்லவரன் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே மறுபடியும் நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவே நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவே நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே சத்தத்தை உயர்த்தி பேரோசையோடு கூட ஆண்டவரை உயர்த்துவோமே என்றென்றும் பாடிடுவே நெருக்கங்கள் மத்தியிலே நெருக்கங்கள் மத்தியில் அழைத்த போது ஒருக்கமாயிறங்கி நீரே சுக வாழ்வு என்னில் துளிர் விட்டது புது வழி திறந்திட்டீரே நெருக்கங்கள் மத்தியில் அழைத்த போது ஒருக்கமாயிறங்கி நீரே சுக வாழ்வு என்னில் துளிர் விட்டது புது வழி திறந்திட்டீரே ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஈடாகாதே ஆயிரம் நாவினால் பாடினாலும் எல்லாரும் யாரும் மௌனமாயிருக்க வேண்டாம் சத்தம் நன்றியால் நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவே நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவே நல்லவரன் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே நல்லவரன் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே கடைசியாக நன்மையால் என் வாயை நிறைத்திட்டீரே என்றென்றும் பாடிடுவே ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகள் நன்மையால் என் வாயை நிறைத்திட்டீரே என்றென்றும் பாடிடுவே ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகள் தீய நாளெல்லாம் புகழ் பாடி என் பாதம் வந்திடுவே தீய நாளெல்லாம் புகழ் பாடி என் பாதம் வந்திடுவே நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவே நன்றியால் பாடிடுவே எத்தனை பேருக்கு உற்சாகமா சொல்ல முடியும் எல்லாரும் கரங்களை தட்டி சின்ன பிள்ளைங்க எல்லாரும் உற்சாகமா நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை என்றென்றும் பாடிடுவே நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே மறுபடியும் சொல்லுவோம் நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவே நன்றியால் பாடிடுவே நாள்தோறும் பாடிடுவே நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை என்றென்றும் பாடி
சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. ஆமென். எல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. இந்த பாட்டுத்தாளில் 4வது பாடல், இயேசுவின் நாமத்தில் அற்புதமே இன்றும் நடந்திடுதே, என் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே என்றும் நடந்திடுமே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஏசப்பாவுடைய நாமத்தில் விடுதலை இன்றும் நடக்கும், என்றும் நடக்கும். அதை தடை பண்ண ஒருவராலும் முடியாது. தடை பண்ண நினைத்தவர்கள் தடைபட்டு போனார்கள். இயேசுவின் நாமத்தின் அற்புதங்கள் இன்று நடந்து கொண்டே இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில் எந்த வழியை ஆண்டவர் திறக்கப் போகிறாரோ மறுவழியாய் சத்துருவானவன் அதை அடைத்து போடுகிற அனுபவங்கள். என்ன ஜெபம் செய்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கண்ணீர் வடித்தாலும் நன்மைகள் திறந்து வராத ஒரு சூழ்நிலை. பல நாட்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும், திறந்தால் இனி ஒருவனாலும் அடைக்க முடியாது. என்ன அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக ஒரு வழி திறப்பேன், திறந்தால் இனி ஒருவனாலும் அடைக்க முடியாது என்று ஆண்டவர் என்னோடு கூட ஆலோசனை தந்தார். போகிற வழியிலே இந்த பாடலை ஆண்டவர் என்னுடைய நாவிலே போட்டார். ஸ்தோத்திரம். அநேக இடங்களில் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது தானே அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். வியாதிகள் அனைத்தும் நீங்கிடுமே இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்தில் நீங்கி போனால் அது திரும்ப வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஏசப்பாவுடைய நாமத்திலே வியாதி நீங்கி போனால் அது திரும்ப வராது. இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே வியாதி நீங்கிச்சா? ஆமாம், நீங்கிச்சு. அடுத்த கன்வென்ஷன் கூட்டத்திலும் வியாதி நீங்கிச்சா? ஒரே வியாதி தான். அது வந்து வந்து போய்கொண்டிருக்கிற காலங்களில் வந்திருக்கிறோம். உண்மையிலே இயேசுவின் நாமத்திலே நீங்கி போனால் அது திரும்ப வராது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் இந்த முதல் நாள் மாலை வேளையிலே கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம் 4வது பாடலை. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அதன் பிறகு நாம் ஆராதனைகளுக்கு எதிராக கடந்து போகிறோம். அங்குமிகமாய் பார்க்காதபடி எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நண்பு பிள்ளைகள் எல்லாம் ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அற்புதமே இன்றும் நடந்திடுதே, என் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே என்றும் நடந்திடுமே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் அற்புதமே இன்றும் நடந்திடுதே, என் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே என்றும் நடந்திடுமே. சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதமே யாரெல்லாம் நடந்திடுமே, என் இயேசுவின் நாமத்தில் விடுதலை என்றும் நடந்திடுமே. ஒரு முறை கூட இயேசுவின் நாமத்தில் அற்புதமே இன்றும் நடந்திடுமே, என் இயேசுவின் நாமத்தில் விடுதலை என்றும் நடந்திடுமே. அடைக்கப்பட்ட வாசல் திறந்திடுமே, என் இயேசுவின் நாமத்திலே. இந்த இரவு அடைக்கப்பட்ட வாசல் திறந்திடுமே, என் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்தில் திறந்தார் அதை அடைக்கவும் முடியாதே. இயேசுவின் நாமத்தில் திறந்தார் அதை அடைக்கவும் முடியாதே. சந்தோஷமாய் இயேசுவின் நாமத்தில் அற்புதமே இன்றும் நடந்திடுதே, என் இயேசுவின் நாமத்தில் விடுதலை என்றும்
இயேசுவின் நாமத்தில் விடுதலையே என்றும் நடந்திடுவேன். வியாதிகள் அனைத்தும் நீங்கிடுவே இயேசுவின் நாமத்திலே. 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 இயேசுவின் நாமத்தில் நீங்கி போனால் அது திரும்பவும் வந்திடாதே. இயேசுவின் நாமத்தில் நீங்கி போனால் அது திரும்பவும் வந்திடாதே. இயேசுவின் நாமத்தில் அற்புதமே இன்றும் நடந்திடுதே. இயேசுவின் நாமத்தில் விடுதலை என்றும் நடந்திடுவே. இயேசுவின் நாமத்தில் அற்புதமே கரங்களை தட்டி உற்சாகமாடி நடந்திடுதே. இயேசுவின் நாமத்தில் விடுதலை என்றும் நடந்திடுவே. வறுமைகள் அனைத்தும் வறுமைகள் அனைத்தும் நீங்கிடுவே இயேசுவின் நாமத்திலே. வறுமைகள் அனைத்தும் நீங்கிடுவே இயேசுவின் நாமத்திலே. வறுமைகள் அனைத்தும் நீங்கிடுவே இயேசுவின் நாமத்திலே. மாறட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதம் பெருகிடுமே, பொது மகிழ்ச்சியும் பொங்கிடுமே. ஆசீர்வாதம் பெருகிடுமே பொது மகிழ்ச்சி பொங்கிடுமே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் அற்புதமே இன்றும் நடந்திடுதே. இயேசுவின் நாமத்தில் விடுதலையே என்றும் நடந்திடுமே. இயேசுவின் நாமத்தில் அற்புதமே இன்றும் நடந்திடுதே. அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே 1000 பேர் உன்னை எதிர்த்தாலும், 1000 பேர் உன்னை எதிர்த்தாலும் அது உன்னை அணுகிடாதே. 1000 பேர் உன்னை எதிர்த்தாலும் அது உன்னை அணுகிடாதே. இயேசுவின் நாமத்தில் ஜெயித்திடுவாய், அதை மிதித்தே நடத்திடுவாய். இயேசுவின் நாமத்தில் ஜெயித்திடுவாய், அதை மிதித்தே நடத்திடுவாய். ஆமென். இயேசுவின் நாமத்தில் அற்புதமே இன்றும் நடந்திடுதே. என் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே என்றும் நடந்திடுமே. இயேசுவின் நாமத்தில் அற்புதமே இன்றும் நடந்திடுதே. என் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே என்றும் நடந்திடுமே. ஹல்லேலூயா. இயேசப்பாவுடைய நாமத்திலே அற்புதம் இன்றும் நடக்கும், என்றும் நடக்கும். அதை தடை பண்ண ஒருவராலும் முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அன்பு தேவ பிள்ளைகள், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, பாடல்கள் பாடும் பொழுது, நேர்த்தியாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அநேகருக்கு இப்போ கரம் தட்டதுக்கு முடியாது. நான் ஒன்றை சொல்லுகிறேன். என்னுடைய 12வது வயதில் இருந்து ஹார்மோனியம் வாசித்து மேடைகளில் பாடுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அந்நாட்களிலே பரிசுத்தவான்கள் ஒரு டேமரன் மாத்திரம் கையில் எடுத்து வைத்துக்கொண்டு மேடையில் நின்று ஹல்லேலூயா கரங்களை தட்டி பாடும் பொழுது பரலோகம் அங்கே இறங்கி வரும். இன்றைக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கு. இன்றைக்கு ஒரு ஸ்தோத்திரம் 10 பேர் சேர்ந்த பாடகர்கள் 50 பேர் சேர்ந்து பாடுகிறார்கள், 100 பேர் சேர்ந்து பாடுகிறார்கள். கடந்த வாரத்தில் நான் ஒரு செய்தியில் பார்த்தேன்.
1000 பேர் கொண்ட ஒரு பாடல் குழு திருவனந்தபுரத்தில் ஒரு இடத்துல பாடுகிறார்கள் என்று போட்டிருந்தாங்க. 1000 பேர் பாடுகிறார்கள், 500 பேர் பாடுகிறார்கள். எத்தனை பேர் பாடினாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம பாடினா தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. மற்றதெல்லாம் பார்வைக்கு நன்றாக இருக்கும், ஆனால் நமக்குள்ளே ஒரு தேவ மகிமை இறங்குவது. ஸ்தோத்திரம். இந்த இசைக்கருவிகள் எல்லாம் வந்தது சமீப காலம்தான். நாங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் ஸ்தோத்திரம், நாங்கள் பாடுகிற காலத்தில் ஒரு கேஷியோ மாதிரி ஒரு அடி நீளத்தில் ஒரு இசைக்கருவி வந்தது. அதை வச்சு இப்படி வாசிச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ இந்த நிலைமையெல்லாம் வந்தது. ஆனால் அநேக சபைகளில் அன்றைக்கு பாடின அந்த ஆவியின் நிறைவு நஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இசைக்கருவியை வாசித்து பாடுகிறத பார்க்க வந்தீங்களா, இல்லை பாடி அனுபவிக்க வந்தீர்களா? ஒன்று சிந்திக்கணும். உன்னுடைய முன்னோர்களை கேட்டு பாருங்கள், அவர்கள் எப்படி வந்தார்கள் என்று. ஒரு பெந்தேகோஸ்து அனுபவத்தில் நாம் வந்திருக்கிறோம். பாட்டுத்தாளில் 1வது பாடல் அழகாக போட்டிருக்கிற பழைய பாடலை போட்டிருக்கிறார்கள். தேவதயாவரனை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். ஹல்லேலூயா. ஏசப்பாவை துதிக்கிறதுல ஓயவே மாட்டோம். ஜீவன் பிரியும் வரை அவரையே நாங்கள் பாடுவோம் என்று உற்சாகமாய் பாடுவதற்கு எத்தனை பேருக்கு முடியும்? என் முன்னிலை இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உற்சாகமாய் ஆவியில் நிரம்பி கரங்களை தட்டி பாட வேணும். பின்பக்கமாக ஐயாமார் இருக்கிறீங்க, அம்மாமார் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நான் ஒன்று சொல்லுகிறேன், வயது எல்லாம் பெருசொன்னு இல்லை, அது ஒரு பொருட்டல்ல. 85 வயதான காலேப்பு யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தை, 40 வயதில் இருந்த பெலன் இன்றும் எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். என்ன அல்லேலூயா, அல்லேலூயா. 40 வயதில் இருந்த பெலன் இன்றும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று காலேப்பு சந்தோஷமாய் சொல்லுகிறார். இந்த ஒரே ஒரு பல்லவியை பாடின பிறகு நாம் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி அற்புத கரத்தை கொண்டடியாரை காத்தடைத்தார். அற்புத கரத்தை கொண்டடியாரை காத்தடைத்தார். அனுதினம் சாட்டிடுவேன் அன்பருக்கு ஸ்தோத்திரமே. அனுதினம் சாட்டிடுவேன் அன்பருக்கு ஸ்தோத்திரமே. தேவதயா பரதை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். தேவதயா பரதை துதிப்பதில் ஓய்வதில்லை. ஆமென், ஆமென். துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். அண்டி நெருங்கினோரை இன்று வரையும் தாங்கி, அண்டி நெருங்கினோரை இன்று வரையும் தாங்கி, அன்பு வேண்டியதை அன்புடன் அழித்து வைத்தார். அன்பு வேண்டியதை அன்புடன் அழித்து வைத்தார். தேவதயா பரதை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். கண்ணிகளுக்கு தப்பி, கண்ணிகளுக்கு தப்பி கண்மணி போல என்னை, கண்ணிகளுக்கு தப்பி கண்மணி போல என்னை எண்ணியை ஆதரித்த இயேசுவையே ஸ்தோத்தரிப்பேன். எண்ணியை ஆதரித்த இயேசுவையே ஸ்தோத்தரிப்பேன். தேவதயா பரதை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். தாயை விட அன்னை தந்தையின் மேலால் ஆதரித்தாரே தாங்கி, அன்னை தந்தையின் மேலால் ஆதரித்தாரே தாங்கி, என்னை தம் சொந்தமாக ஏற்றுக்கொண்டார் ஸ்தோத்திரமே. என்னை தம் சொந்தமாக ஏற்றுக்கொண்டார் ஸ்தோத்திரமே. தேவதயா பரதை
அவரே சுதாவே மகிமையில் தோன்றுகையில் மணவாட்டியாக நானும் வானத்திலே சேர்ந்திடுவேன். மணவாட்டியாக நானும் வானத்திலே சேர்ந்திடுவேன். தேவதையா பரதை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமே, துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமே. எப்படி போற்றுவேனோ என்னரும் நேசரையே, எப்படி போற்றுவேனோ என்னரும் நேசரையே. வெற்றியே எப்பொழுதும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்பேன், வெற்றியே எப்பொழுதும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்பேன். தேவதையா பரதை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமே, துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமே. தேவதையா பரதை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமே, துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமே. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாம் எழுப்பி நிற்போமா? 5வது பாடலை நம்ம பாடுவோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஹல்லேலூயா. அக்கினிமயமானவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர் எலியாவின் தேவன். ஹல்லேலூயா. யாவரும் ஸ்தோத்திரம் உற்சாகத்தோடு என்னில இறங்கி வாருங்கப்பா, என்னில இறங்கி வாரும் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். நம்மை அவர் நிறைக்க போகிறார். இந்த மாலை வேளையில் அவர் நம்மை நிறைக்க போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எல்லாம் நம்முடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் கேட்குறீங்க? உங்க கண்களை மூடி என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. நம்முடைய கரங்கள் மனிதனுடைய முன்னிலே உயர்த்தப்படவில்லை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னிலே நம்முடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறபடியினால் நம் கரங்கள் தோற்று போவது இல்லை. வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே நீர் இறங்கி வாருங்கப்பா. ஹல்லேலூயா. வாருமப்பா, வாருமாண்டவர். அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியானவரே இறங்கி வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு முறை கூட எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் அப்பா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று எத்தனை பேர் மனதார சொல்லுகிறீர்கள்?
அவர்கள் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி என்னை நிரப்பும் ஆண்டவரே, மது வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி வாய்களை திறந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி அந்தர பகதுர கமரியானா. எல்லா வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி ஓ அஷ்டகத பகதுரானி அந்தரபா ஓரி அந்துரிவனபா. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஆமென். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆய்திறந்து அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஆமென், ஆமென். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை அசைப்பான். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை அசைப்பான். நெருப்பாய் இறங்கிடுவான் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவான். ஆவியே, ஆவியே. ஓ யாக்கரே போக்கரியானவா. வாய்களை திறந்து அவன் அவன் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவன் கர்மேல் பர்வதத்திலே இறங்கி வந்த பொழுது 450 தீர்க்கதரிசிகள் வெட்டப்பட்டு விழுந்தார்கள். அக்கினியா இறங்கி வருகிறவர் இன்று இரவு நம்முடைய மத்தியிலே. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஓ எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே ஆவியின் நிறைவோடு பாடுக. ஆமென், ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நீரை கொண்டு மீட்பார். என் ஜீவனை நீரை கொண்டு மீட்பார். ஆவியே, ஆவியானவர் நம்மை மீட்கிற தெய்வம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இறங்கி வாரும், நிரப்பும் ஆண்டவரே. விடுதலை ஒவ்வொருவரை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. எலியாவின் தேவனை சொல்லுங்க, எங்க தெய்வமே
எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு தன் சால்வையை தண்ணீரில் அடித்த பொழுது இரண்டாக மாறினது மெய்யானார். இந்த இரவு தேவனுடைய மகிமை நம்மை மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாற்று நீர் பற்றி போனாலும் வற்றாத ஜீவனது நமக்கு உண்டு. ஆமென். கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன் நடப்பே, பின்னிட்டு பாராமல் முன் நடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் ஆசீர்வாதம் சொல்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கரம் தட்டி ஆண்டவரே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி ஓரி அந்தர பகதுரகவாரியானவா. ஹalleluya. இறங்கி வருகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும். ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கரங்களை தட்டி ஆவியில நிரப்பி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம், துதிங்க பார்க்கலாம். சத்தம் உயர்த்தி வாய்களை திறந்து சத்தம் உயர்த்தி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். எலியாவின் தேவன் இறங்கி வந்த பொழுது 450 தீர்க்கதரிசிகள் வெட்டுண்டு விழச் செய்தார். இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய பெட்டி பாளையத்தில் வந்த பொழுது பெலிஸ்தியர்கள் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டி அத பாளையத்தில் வந்திருக்கிறது, பாளையத்தில் வந்திருக்கிறது. இஸ்ரவேலுடைய பெட்டி பாளையத்தில் வந்திருக்கிறது. திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி சத்துருவானவனும் கூட எதிர்த்து வருகிறான். ஆனால் தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாய் எந்த சத்துருவும் நிற்க முடியல. கரங்களை தட்டி ஆவில நிரம்பி பெந்தேகோஸ்தின் அனுபவம் ஹல்லேலூயா இன்னும் புதிதாய் கொண்டிருக்கிறது. எலியாவின் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆகாபுக்கு முன்னே சவால் விடுகிற ஒருவர் எலியா. கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஓரி அந்தர பகதுரகமான ஊடாபல ரபகதுரந்தரனியல. எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதியுங்க. நமக்குள்ளே அந்த அக்கினி, நமக்குள்ளே அந்த அபிஷேகம், நமக்குள்ளே அந்த விடுதலை இந்த இரவு நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ ரமண சந்தரானவா ரீகமனா துராகவாரியானவா ஊடாபல ரபகதுரியந்தரனவுகனியக. அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் கரங்களை தட்டி ஆவில நிரம்பி கர்த்தரை துதியுங்க. அபிஷேகத்தின் நிறைவு நுகத்தடிகளை முறித்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு பல்லவியை நம்முடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி
எல்லாருடைய கரங்களை பரலோகத்துக்கு எதிராக உயர்த்தி எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எல்லாம் சொல்வோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6வது பல்லவி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸ்தோத்திரமே. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? வாய்களை திறந்து ஏசப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசு சுவாமி. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன் துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். நீரங்களை சுமந்து வந்தீரப்பா, இதுவரையும் சுமந்து வந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். தந்தையே தயவா தாண்டினே பராபிரத்தை. தந்தையே தயவா தாண்டினே பராபிரத்தை. ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே. ஓ ஸ்தோத்திரமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் 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 ஆமென். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். நீரல்லால் எங்களுக்கு நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவராஜா. எங்களுக்கு இந்த உலகத்தில் நீர் அல்லாமல் யாரும் இல்லை ஆண்டவரே. சொல்லுங்க பப்பம். ஹல்லேலூயா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துக பார்க்கலாம். ஆமென் ஆண்டவரே, உம்முடைய மகிமை உமது பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். ஆமென் ஆமென். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன்
கரங்களை உயர்த்தி பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் ஒலி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் ஒலி கேட்குதே. தீங்கு நாளிலே தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி செத்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தின் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலைவே. உன்னதத்தின் மறைவாக ஒளித்து நீங்களே பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஜீசஸ். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி தேவ பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறபடியினாலே அல்லது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள். சோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, மறவாமல் செலுத்துகிறேன் என்று. அல்லேலூயா. சோத்திர பலியோடு கர்த்தரை துதியுங்கள், சோத்திரம் செலுத்தி கர்த்தரை துதியுங்கள் என்று. அல்லேலூயா. மற்ற சொல்லுகிறது போல நாம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஓ ரமணா சந்தரன பக்கனவா ஒரீகமனதுர ஹௌடாரஹம் சகதுரம் தரனியாடா ஓ ரீபா பாபா ஷதர மகதுர கமனியாடா. எங்க இருந்தாலும் எங்கே நின்றாலும் ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அந்நிய பாஷையை பெற்றுக் கொண்டவர்கள் அந்நிய பாஷையில கர்த்தரை துதியுங்கள். ஆவியின் ரகசியங்களை ஆண்டவரோடு பேசுவதற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உண்மையிலேயே தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமையை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வயோதிப சூழ்நிலையில இருந்தாலும் இயேசுவின் வல்லமை நம்முடைய உடம்புல இறங்கி வரும் பொழுது, சிரசில இறங்கி வரும் பொழுது வியாதிகள் மறைந்து போகிறது, வேதனைகள் மறைந்து போகிறது, போராட்டங்கள் மறைந்து போகிறது. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. ஊடாவாதா சாந்தரா பகதுரா கவாதா. அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த முதல் நாள் மாலை பொழுதிலே எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் என் மேலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆராதனை என்பது நிறுத்த வேண்டிய ஒன்று அல்ல. ஆராதனைக்குரியவர் இறங்கி வரும் பொழுது ஆராதிக்கிறவர்கள் ஆராதிப்பார்கள். 4 பக்கங்களும் எலும்பு கூடுகள் நிறைந்த அந்த பத்மோஸ் தீவிலே, பயம் நிறைந்த அந்த தீவிலே, பயப்படுத்த வேண்டிய ஒரு தீவிலே ஒரு தேவ மனிதர் இறங்கி வந்த பொழுது, அல்லேலூயா, கர்த்தருடைய நாள் அந்த இடத்தில் வந்த பொழுது, கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய தேவ மனுஷன் ஆவிக்குள்ளாக மாறினார். எலும்பு கூடுகள் நிறைந்த அந்த தீவிலே கர்த்தர் தரிசனத்தில் மாளிகை முறையாக மாற்றினார். இந்த வேளையில நாம் அனுபவித்து வருகிறது ஒருவேளை பயப்படுகிற அனுபவங்களா இருக்கலாம். இந்த வேளையில நாம் அனுபவித்து வருவது நம்மை பயப்படுத்துகிற அனுபவங்களா இருக்கலாம். பயப்படாத. கர்த்தருடைய நாள் என்று ஒன்று உண்டு. கர்த்தருடைய நாள் என்று ஒன்று உண்டு. அந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியின் வல்லமையினால் நிறைக்கும் பொழுது
பயப்படுகிற அனுபவங்கள் மாறும். 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகிறது, இங்கே ஏறி வா, தேவ ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று சொன்னார். இந்த இரவு எத்தனை பேர் பயம் நிறைந்த வேதனை நிறைந்து வந்தாலும் என் அருமை இரட்சகர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். எல்லா நாமத்திலும் இயேசு உயர்ந்தவர், இயேசு உயர்ந்தவர். எல்லா நாமத்திலும் இயேசு உயர்ந்தவர். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? வாய்களை திறந்து ஹல்லேலூயா, கரங்களை தட்டி அதே ஒரு பல்லவி மாத்திரம் 2 நிமிஷம் சொல்லி நாம் ஜெபித்து போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் இயேசு உயர்ந்தவரே, எல்லா நாமத்திலும் இயேசு உயர்ந்தவரே. பேய்களையும் நோய்களையும் நீக்கி சுகம் தருவார். பேய்களையும் நோய்களையும் நீக்கி சுகம் தருவார். கலங்காதே, நம் இயேசு உண்டு, திகையாதே, நம் இரட்சகர் உண்டு. சொல்லுவோம், கலங்காதே, நம் இயேசு உண்டு, திகையாதே, நம் இரட்சகர் உண்டு. தாண்டி நடத்திடுவார், தோளில் சுமந்து செல்வார். தாண்டி நடத்திடுவார். நம்மை காண்கின்ற தேவன், நம்மை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. நம்மை காண்கின்ற தேவன் கைவிடவே மாட்டார். நம்மை காண்கின்ற தேவன் கைவிடவே மாட்டார். கால்கள் தள்ளாடும் நேரத்திலே தூக்கி நிறுத்திடுவார். கால்கள் தள்ளாடும் நேரத்திலே தூக்கி நிறுத்திடுவார். கலங்காதே, கலங்காதே, நம் இயேசு உண்டு, திகையாதே, நம் இரட்சகர் உண்டு. ஆமென். கலங்காதே, நம் இயேசு உண்டு, திகையாதே, நம் இரட்சகர் உண்டு. தாங்கி நடத்திடுவார், தோளில் சுமந்து செல்வார். தாங்கி நடத்திடுவார், தோளில் சுமந்து செல்வார். நம்மை தாங்கி நடத்திடுவார், தோளில் சுமந்து செல்வார். உன்னை தாங்கி நடத்திடுவார். ஆமென், ஆமென். தோளில் சுமந்து செல்வார். ஏசாயா 49:15 சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளை கிறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர். என்னை மறக்காத தேவன், ஹல்லேலூயா, என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை அரவணைக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு விசுவாசிக்க முடியும்? கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவர் என்னை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிங்க. இதோ என் உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பயப்படாதே. நீ இந்த இடத்துல வந்தது இந்த கர்த்தருடைய கரத்தினால். நீ தொடப்பட்டவனாய், தொடப்பட்டவளாய் நீ கடந்து போக போகிறாய். பயப்படாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் நிறைவிலே நான் ஆண்டவரை துதிக்க துதிக்க கர்த்தரின் மேல இறங்கி வந்து கொண்டே இருக்கிறேன். ஜெபிக்கிற ஒரு மனிதன் நடந்து போகும் பொழுது அவனுக்கு எதிராக வருகிற சத்துருவானவன் விலகி போவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?